மாமா இது என்ன கடை? ஹலோ கில்லி சார், 1 மினிட். நாம் ஏதோ அட்ரஸ் மாறி வந்திருக்கோம்னு நினைக்கேன். இந்த இடத்த பார்த்தா ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கிற இடம் மாதிரி தெரில. ஏதோ பழைய ஈயம்பித்தலைக்கு பேரிச்சம்பழம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி இடமா தெரியுது. இந்த பேரிச்சம்பழத்துக்கு வண்டி போடுற இடத்துக்கெல்லாம் கூட்டு வந்திருக்காரு. வேற இடமா இருக்கும். பக்கத்துல போய் விசாரிப்புமா. அட்ரஸ் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் பேச வாய மூடிட்டாடா. ஏதாவது பேசுனா அப்படியே கொண்டு விடுவோம் பாத்துக்கோ. ஓட்டனா வாய மூடுறா. என்ன ஆளு மாமா? நேரம் ஏன்பா? அண்ணா வணக்கண்ணா. என்னப்பா வண்டி ரெடியா? சூப்பரா இருக்குண்ணா, பக்காவா ரெடி பண்ணியாச்சு. வாண்ணா வந்து பாருங்க. எங்க காமி தெரியலையே, பாருங்கண்ணா. யோ என்ன வண்டி அது? மனுஷன் ஏறுவானா? வண்டி முடிச்சிருக்க பாரு மாமா. ஆளை கொல்றதுக்கு வண்டியை ரெடி பண்ண சொன்னா இந்த ஆளை பாரு. தலைவாணி, பெட்டு, குளுக்கோஸ் பாட்டிலு, ஏதோ சீக்காளிகளை வண்டியில் ஏற்றிட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறாரு. பெயிண்ட் பாரு, ரெட் கலரில் அபசகுணமாக அடிச்சிருக்கிறாரு. நம்ம ஸ்டேட்டஸ் இவ்வளோதான் இந்த ஆள் நினைச்சிட்டார் போல. என்ன கிள்ளி சார், உங்கள் லெவல் எவ்வளோதானா? எல்லாம் மாங்காப்பையில இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஓ லெவலு ஏன் லெவலு இப்படிலாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காத விளக்கண்ண. நாம செய்ய போறோமே சம்பவம், அது எந்த லெவல்ல இருக்குன்னு பாருடா விளக்கண்ண. இனிமேல் வாய திறக்காத பாத்துக்கோ. வாய பாரு வாய. இந்த கதிர இந்த பாரு, மேலோட்டமா எதையும் பார்க்காத, உள்ள பாரு. நான் எப்படி செட்டப் பண்ணிருக்கேன்னு மட்டும் நீ பாரு. என்னத்தையா செட்டப் பண்ணிருக்க? பாருடா, உள்ள ஆழமா பாருடா. பாரு, நல்லா பாரு. சொல்ற, நல்லா பாரு, நல்லா பாரு. பாத்தியா? என்னத்த பாக்க பாத்தியாடா? பார்த்துட்டு இருக்கிறவரை பிடிச்சு பாரு பாருன்னா. இந்த பாரு, செக்கிங்னு எவனா சொல்லிட்டு வந்தான்னு வையே, இந்த மாங்காய் பையில வந்து பெட்ல தூக்கி போட்டுட்டு டீப்பை சொருகி விட்டுட்டு எமர்ஜென்சி சாக கிடக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பாத்துக்கோ. புரியுதாடா? புரியுது புரியுது. பழைய ஸ்டைல் தான் இதெல்லாம். நான் பார்க்காததா மாமா? வேற வழி இல்லை, மாட்டிக்கிட்டோம் இந்த ஆள்கிட்ட. நம்ம தரத்துக்கு இந்த ஆள்கிட்ட இந்த வண்டியில. மாமா, உங்க டைரக்டர் சீக்கிரம் ஹிந்தி படம் எடுக்க போயிடுவாரு. இங்க பார்த்தல பல படங்கள்ல இருக்க ஐடியாவை சுட்டு சுட்டு ஒரு வண்டியை ரெடி பண்ணி மர்டருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. ஆபரேஷன் ஃபார் அப்பத்தா எப்படி இருக்க போகுதோ அந்த ஆளை நம்பி இறங்கி இருக்க. உடனே பொத்திட்டு இருக்க மாட்டேன். இந்த பாரு, பொருத்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டே இருக்கா. சரியா? யோ இதெல்லாம் சரியா வருமா? சரியா வரும்பா. என் ஐடியாவை ஃபாலோ பண்ணா எல்லாம் சரியா வரும். இந்த பாரு, ஏய் லூசு, போ பேக்கெல்லாம் எட்டு வா. போ போடா, மாறி மாறி இட்டி பார்த்துட்டு இருக்க. போ. எப்பா டிரைவரு? அண்ணா வாப்பா. சொல்லுங்கண்ணா. அந்த வண்டியை தூக்கி உள்ள போட்டு இதை எடுப்பா. சரிண்ணா. சரி, பாத்தியல்ல? ஏறு ஏறு. மாமா, வழியை விடு, என்ன யோசிச்சுட்டு இருக்காரு? இந்த ஆளை நம்பி வந்தாச்சு, போய் என்னன்னு ஒரு கை பார்ப்போம். அப்பத்தாவா நம்மளான்னு. என்ன இது, எல்லாரும் டெட் பாடி ஏத்திட்டு சாவண்டியில போற மாதிரி மூஞ்சி அப்படி தொங்கப்பட்டு வரிய? வாயில நல்லதே வராதா? தம்பி, ஏதாவது பாட்டு கேட்டு போடுறது எல்லாரும் கேட்டு வருவோம்ல. சக்தி, தலை வலிக்குது சக்தி. புகையில நாத்தம் வேற எனக்கு ஒமட்டிக்கிட்டு வருது. அமைதியா இருக்க சொல்ல அந்த பொம்பளை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தம்பி, பாட்டை போடுங்க. எதுக்கு இப்போ உனக்கு பாட்டு? நின்ன மேனிக்கு டான்ஸ் ஆடிக்கு வர போறியா? ஏய் என்னடி, எல்லாம் உங்க ராஜ்யம் தான் நடக்கணுமா? இது எங்க அண்ணனோட காரு. நாங்க பாடுவோம், ஆடுவோம், ஏறி குதிப்போம். உனக்கு என்னடி வந்துச்சு? அமைதியா வா.
தவறு எவளுக்கெல்லாம் பாட்டு பிடிக்கலையோ அவெல்லாம் சேலையை வச்சு காதை பொத்திக்கிட்டு வாங்க, நான் ரசிக்கிறேன். தம்பி பாட்டை போடு. பெரிய சங்கீத கலாரத்னா பாட்டு கேட்காம இருக்க மாட்டாங்க. குரலை பாரு, காட்டு கழுத மாதிரி ஒரு குரலை வச்சுக்கிட்டு இதுல சங்கீதம் கேக்குதான். சங்கீதம் டா, நந்தினி பாட்டை கேட்கறதுக்கு பாட தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, ரசனை இருந்தாலே போதும். ஆஹா, உன்னோட அபாரமான ரசனை தான் கல்யாண மண்டபத்திலே பார்த்தோமே. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வா. ஆமா ஏண்டி, என்ன இவளுக்கு மாதிரி என்ன அப்பா சொத்தை தின்னு அழிச்சுப்புட்டு இப்ப கல்யாணம் பண்ணி வந்து மாமனார் வீட்லயும் சொத்தை நல்லா அழிச்சுப்புட்டு சமையல் கட்டுலன்னு கதை பேசுறவன் நினைச்சியா? நல்லா சொந்த கால்ல முன்னேறி வந்தவடி. நான் கேக்குற பாட்டு கூட அப்படித்தான் இருக்கும். ஊரடிச்சு ஒலையில வைக்கிற கேசி இதுக்கு பெருமை வேற. முன்னாடி வர அண்ணி. என் தலை மேல தாண்டி உட்காரணும். நீ என்னடா பாட்டு போடுறது? என் போன்ல நானே பாட்டு ஏண்டி போட்டுட்டேன். வீட்டுல அத்தனை வாய் அடிப்பீங்களா, இங்க அமைதியா வர? நம்ம குடி வந்து சரி பாட்டு போடுவோமா? ஏதோ பாட்டு ஏத்தி கொடுத்தானே. ஐயா கருமத்தை என்ன பாட்டு பாட்டி பாட்டாமா அந்த பக்கம் போய் ஆடுமா பச்சி. ஐயோ அப்பா, திருவிழால பாக்கச்சாரா என்ன பண்ற? தள்ளி போ போ. அண்ணி காரை உடைச்சிருவா போல இருக்கு அண்ணி. ஏய் கொய்யெல்லாம் அங்கிட்டு வை. யார் கையை அப்படியே உடச்சு போட்டுருவேன். ஒழுங்கா அந்த பக்கம் போயிட்டு சொல்லிட்டேன். ரசிக்க தெரியாத ஜென்மங்கள் ரசனை கிட்ட உனக்கு அப்படியே ரொம்ப ரசனை வலியுது. போதுமா, எங்களுக்கு இந்த ரசனை வேண்டாம். ரசிக்க தெரியாத ஜென்மங்கள் ரசனை கிட்ட உனக்கு அப்படியே ரொம்ப ரசனை வலியுது. போதுமா, எங்களுக்கு இந்த ரசனை வேண்டாம். வாய் மூடிட்டு வாங்க. ஒரு பாட்டு கேட்க விடுதா அதுக்குள்ள போனு. மீனாக்காவா? மருமலே எங்க அக்கா பேசுறா, எடுத்து 2 வார்த்தை என்னால பேசு. பேச முடியாது. என்னால பேச முடியாது. சிப்ப பேச முடியாது. உன்னோட சொந்தக்காரங்கன்னா நீ பேசு. நான் எதுக்கு பேசணும்? என்னால முடியாது. ஏண்டி பேச முடியாது. புது வீட்டு சொந்தம் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள குட்டி பிறந்தா யார் வந்து சீர் செய்யறது? அதுக்காகவாது பேசு. ஏய், இந்தா, 2 வார்த்தை பேசி கொடு. ஹலோ. இதோ இருக்காங்க, கொடுக்குறேன். இந்தா. யாருமா? அக்காவா? சரி சரி. ஹலோ சொல்றதெல்லாம் செய்யறாளேக்கா. ஹலோ அத்தை யாரு? மீனாக்காவா? இந்தாரு போனை வச்சிரு, அவங்களுக்கு இங்க என்ன கேக்கும். மீனாக்கா? ஆமாமா, எடுத்தது என் மருமவதான். நீ எப்படி இருக்க? ஆமாக்கா, உனக்கு குரல் தெரிஞ்சிருக்காது, அதுதான் கல்யாணத்தன்னைக்கு வெக்கப்பட்டு பேசவே இல்லையே. இப்ப நீ தான் பேசுறேன்னு தெரிஞ்ச உடனே பெரியத்துக்கிட்ட நான் பேசிட்டு தான் போன கொடுப்பேன்னு வாங்கி புடுங்கில பேசுச்சு. எனக்கு என்னக்கா குறை? நான் நல்லா தானே இருக்கேன். ராசா வீட்டுல புள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன். பணங்காசு குறைச்சல்ல, பொண்ணு தங்கமான பொண்ணு. எனக்கு என்னக்கா கவலை? இப்ப வரியா? என்னக்கா அது? நான் வீட்டுல இல்லையே. ஏக்கா வரதா இருந்தா முன்னாடி தகவல் சொல்லிட்டு வாக்கா. அதுவா, என் சம்மந்தி வீட்டுல ஏதோ திருவிழாவாம், நான் வந்தே ஆகணும்ட்டாங்க. சம்மந்தி அம்மாவும் மருமகளும் அப்படியே கைய புடிச்சிட்டு ஓன்னு அழுகுறாங்க. ஜான்சி ராணி இல்லாம திருவிழா எப்படி களை கட்டும்ட்டாங்க. ஆமாமா. சரி போயிட்டு போகுது கழுத, போய் வைப்போமேன்னு கிளம்பிட்டேன். நானு என் மருமவ ஆதுர இந்த வீட்டுல ஒண்ணுத்துக்கு உதவாம 2 டிக்கெட் உட்காந்துருக்கேன். 4 டிக்கெட்டும் தான். செருப்பு கொண்டு அடிச்சிருவோம். எல்லாம் சேர்ந்து ஒன்னா கிளம்பிட்டோம். ஹரிகால் தான். ஏக்கா வீட்டுக்கு ஒத்த மாப்பிள்ள அவன். எத்தனை ஜோலி கிடக்கும், முன்னாடியே கிளம்பி போயிட்டான். இந்த ஒரு நிமிஷம் இரு தம்பி, ஏசியை கொஞ்சம் கூட்டி வையே. அந்த ஜாக்கி எடுத்து மண்டையில போடுற, மொத்தமா போய் சேரட்டு. ஏசி வேணுமாம்ல? கல்யாணமா? ரமேஷ்கா? பொன்னி எந்த ஊரு? தாருங்க அக்கா,
காசு பணம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆமா ஆமா. காசு பணத்தோட சேர்ந்து குணமும் இருக்கணும், அதுதானே முக்கியம். நான் என்னமோ கொடுத்து வச்சிருக்கேன், குணசேகர் அண்ணன் வீட்டுல இருக்கேன், எல்லாருக்கும் இந்த மாதிரி மருமக கிடைக்குமா? எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம புடி உடும்பு புடியால இருக்கணும். ஏய் ஏச்சி கால கிளவே விட்டே என் மேலே ஏறி உட்கார்ந்துருவ போல இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாப்ல பயணம் பண்றது. இங்க ஒரு சின்ன புள்ள கார்ல காலை என் மேல போட்டுருச்சு, அதுக்கு என் மருமக கொதிக்கிறாளே. விடாதுற சின்ன புள்ள தானே. ஆமாக்கா, இந்த காலத்துல இப்படியான்னு இருக்கும். நான் இல்லாம ஒரு வாய் சோறு திங்க மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் அத்தை 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 அத்தைன்னு என் பின்னாடியே இல்ல வரா. கரிகாலுக்கும் இவளுக்கும் ஜோடி பொருத்தம்னா அப்படி ஒரு பொருத்தம்க்கா. இந்த காலத்துல இப்படி பாக்குறது பெரிய விஷயம்ல. அடக்கமான புள்ளக்கா, அடக்கமான புள்ள. ஆமா, அண்ணன் ஜெயில இருக்காக. இப்ப என்ன, ஜெயிலுக்கு போறதுல எனக்கு பெரிய விஷயமா? என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வி கேட்கிற பத்தியா? சரி, நீ போன வை, நான் அப்புறமா பேசுறேன். ஏய் இதெல்லாம் உனக்கு டூ மச்சா தெரியல? எதுக்கு இப்படி பில்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க? இந்த பொழப்புக்கு தூக்குல தொங்கலாம். உனக்கு என்னடி? எனக்கு இரிட்டேட் ஆகுது. கண்ணு இருட்டிட்டு வருதுன்னா புடவை எடுத்து முகத்துல மூடிட்டு படு. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆளு மூஞ்சியும் பாரு, நல்லா இழிச்சு வாய் மாதிரி இருக்கு. இழிச்சு வாயா? உன் கூட எல்லாம் வந்த பாரு, என்ன சொல்லணும்? டாரடி, நான் எல்லாம் வயசு காலத்துல தாவணி எப்படி மேல போட்டு சிம்மக்கல் வீதியில நடந்தேன்னா முன்னாடி 10 ஆம்பளைங்க பின்னாடி 10 ஆம்பளைங்க சுத்தி 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 வருவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்ப போலீஸ் ரவுண்டு கட்டுறாங்க, அதுக்கு என்ன பண்றது? ஏய் என்ன? உண்மையதானே சொல்றேன். ஆனா ஆதிர மன்னிச்சுக்கடி, நான் உங்க அம்மா எங்களை திட்டும் போது நீ சிரிச்சுக்கிட்டே நிப்பியா, அதை பார்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே வயிறு எரிஞ்சிட்டேன், அதான் இப்படி வந்து சிக்கிருக்க. மன்னிச்சுக்கடி. இங்க பாரு, பேசாம வா, இல்லாட்டி இறக்கி விட சொல்லிடுவேன். ஏய் சக்தி, வண்டி நிப்பாட்டு. ஏய் இறக்கி விட்டுருவியா? என்னடி ஓவரா தான் பேசுற? சக்தி, வண்டி நிப்பாட்டு சக்தி. எனக்கு என்னடி இது, பாட்டு போட மாட்டேன்றிய, பேசவும் மாட்டேன்றிய, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. இதுல எனக்கு அமைதியா வரவே தெரியாது. சக்தி, நீ வண்டி நிப்பாட்டு சக்தி. எல்லாம் வீட்டுல இருக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்கிய. நான் திரும்பி பாட்டே கேட்க போறேன். நீ பேசினா பேசாண்டி போய்த்தல, நான் பாட்டு கேட்கிறேன். ஏய் வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியா வா. வாய மூடு. ஐயோ, என் நாட்டின் முடியல. கட்டில் பந்தியில நான் முந்திரே மோக பஞ்சுக்குள்ள நான் தீபுரி காமசூத்ரா. என்னடி பாடுற? ஐயோ அம்மா, பாடல் மட்டும் போதும், ஆடல் வேண்டாமா தாயே, உட்காரு. அக்கறை விட்டு செஞ்சு வச்ச சென்னை பேசறே, நான் கண்ணுக்குள்ள கத்தி வச்ச பொம்பள போக்கிரே. யாப்பே 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 மீனா குமாரி யாப்போ. டீப் திங்கிங்ல இருப்பார் போல. ஏமாமா, ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்கோம். கிளம்புறப்பவே வீட்டில் பிஸ்கட் பாக்கெட் தண்ணி பாட்டிலாம் எடுத்து போட்டுக்கலாம்ல. என்னடா என்ன வளர்ற? ஆமாம் மாமா, போகிற வழியில் நிறுத்தி ஹோட்டலாவா இறங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்திருந்தா வண்டியிலே சாப்பிட்டுக்கலாம்ல. இறங்கி ஹோட்டலில் சாப்பிட்டா பப்ளிக்கில் ஊர்க்காரன் எவனாவது பார்த்துட்டான்னா கான்சியஸாக இருக்கணும்ல, இல்லைன்னா சிக்கலாயிரும்ல, அதான் சொன்னேன். இம்புட்டு இடம் காலியா இருக்குல்ல, ஒண்ணு செய்வோமா? வீட்டுக்கு போய் அடுப்பு பண்டை பாத்திரம் சட்டி எல்லாம் தூக்கி ஆந்து இங்க வச்சு சமைச்சு சாப்பிட்டு போவோமா? மாமா செம்ம ஐடியா. நான் உண்மையிலே நல்ல சமைப்பேன்யா. நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல உங்களுக்கு ஊட்டச்சத்தா சமைச்சு அமைக்கி விட்டுருதேன். இவர் ஓகேன்னு சொன்னா வண்டியை வீட்டுக்கு விட்டுருவோம். ஆமா விடுவேன். ஏய் மூடு வாய. நம்ம இப்ப ஜீவானந்தத்தையும் அப்பத்தாமையும் குறி வச்சு போயிட்டு இருக்கோம். சும்மா தொணன்னு வையி, போட ஒன்ன போட்டுருவேன். நம்ம இப்ப ஜீவானந்தத்தையும் அப்பத்தாமையும் குறி வச்சு போயிட்டு இருக்கோம். சும்மா தொணன்னு வையி, போட ஒன்ன போட்டுருவேன். நான் ஒத்திக்கிட்டு வா, சரியா? ஐயோ மாமா, உடம்புல எனர்ஜி இருந்தா தான் பிரெயின் கிளியரா வேலை செய்யும். நம்ம
சாப்பிட்டாதான் சாப்பிட்டதெல்லாம் பேர்ன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்பதான் டார்கெட் எல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். பிளான் எல்லாம் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்க முடியும். அதை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. திணி பண்டாரம் மூடிட்டு வர மாட்டேன். அது சரி, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. உனக்கும் படிப்புக்கும் 300 கிலோமீட்ரு. படிச்சிருந்தா தான் இதெல்லாம் புரியும். உனக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்க? மாமா, எல்லாமே நம்ம நல்லதுக்காண்டி தான் மாமா சொல்லிட்டு வர்றேன். அந்தால பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. நீ கியாம்பியான்னு மொபைலை நோண்டிட்டு இருக்க. போற காரியத்தில் கவனமா இருக்கியா? மாமா, பசி வயிற கவ்வுது. இந்த ஆள் வேற ஸ்ட்ரிக்ட் ஆபீசரு, வழியில நிறுத்த மாட்டேங்கிறாரு. ஒரு நல்ல எண்ணத்துல தானே சொன்னேன். ஒழுங்கா உட்கார மாட்டேன் நீ. அவன் ஏன் பிரேக் அடிக்கான்? டிரைவரு அறிவு இருக்காயா? விளங்காத பையா, வண்டி எப்படியா? போத்திட்டு உட்காரு. அண்ணா நீங்க சொன்ன இடம் வந்துருச்சுண்ணா. யோ வேணா பார்த்து பிரேக் போடியா. சும்மா இரு. ஆமாப்பா. என்னப்பா பாக்குற? நம்ம இடம் தான், இறங்கு. இந்த லூசு பையலும் கூட்டு இறங்கு. என்ன இடம் இது? கேள்விலாம் கேட்காத, இறங்குனா இறங்கு. டேய் இறங்குடா. மாமா, போலீஸ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இறங்கி என்னன்னு பாப்போம். ஐயா, என்ன பொருள் எடுக்கீங்க? இங்கே வா, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கா? ஆமா ஆமா, வா வா, ட்ரைனிங் கொடுக்குறேன் வா. போலீஸ் ட்ரைனிங் மாமா. இறங்குடா இறங்குடா. சூப்பரா இருக்கும். ஓடா. எந்த இடத்துக்கு வந்திருக்கானே தெரியல. எங்க மயான அமைதியா இல்ல இருக்கு. வா வா வா. என்னடா போறான் அவன்? இது என்ன இடம்? பார்த்தா தெரியல. கோயில் தான் மாமா. ஓ, கோயிலில் வச்சு ட்ரைனிங் கொடுத்தா பப்ளிக்கு சந்தேகம் வராதுன்னு பண்ணியிருக்கிறீரு, அப்படிதானே சார்? இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமிப்பா. போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்ல, அதான் உங்களெல்லாம் சாமி கூட கூப்பிட்டு வந்தேன். மாமா, நீர் இவரை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தா இவர் சாமியை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறாரு. உண்மையை சொல்லு, இவர் சீரியஸ் போலீஸா இல்லை சிரிப்பு போலீஸா? என்ன மாமா, கொலை பண்ண கூட்டு வந்திருக்கியா இல்லை உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு கை குறையுதுன்னு இருந்தாலும் கூட்டு வந்திருக்கியா? இல்லை, சும்மா இருக்க மாட்டியா? தம்பி கரியாளா, அவசரப்பட்டு வாயை விட்டேன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. 10 நிமிஷம் பேசாம இரு. சாமி கும்பிட்டு உன்னை அப்புறமா டீல் பண்றேன். கதிரு, குறி லேசா தப்புனாலும் ஒரு டிக்கெட் போச்சா இல்லையா? என்ன டிக்கெட்டு? பஸ் டிக்கெட்டு. உனக்கு பஸ் டிக்கெட் எடுத்து ஊருக்கு அனுப்பி சொல்றாரு, போறியா? கிளம்பு. வேணாம், உன் கூடயே இருக்கேன். ஐயடு, என்னப்பா கும்பிடலையா? நீங்க கும்பிட்டதே போதுங்கய்யா. கோவிந்தா கோவிந்தா தான். வாங்க போவோம். விளையாட்டு பயலா இருக்கான். சரி வாங்க மாமா. வா. பக்தி படமா கூட்டு வந்திருக்கேன். இருக்கு வா. கதை தொடப்பா.